பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலியை செரியை தருவங்குந்தலை நிறையப்படுமோ நீ அறியும் பூவே. காமராஜரோட இன்னொரு தலைமை வருவானா, மிஸ்டர் சிவாஜி கணேசன் ஒரு எறும்பு மேலே போகுது. அங்கே போனோன்னா இவர் தாங்க சிவாஜி கணேசனா அடிச்சாங்க, ஹாலே கிழிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த உணவு பரிமாறினா. தமிழ் சினிமா வரலாற்று இனிமேல் நம்ம காலத்தை இது மாதிரி சீன் எடுக்க முடியாது, நடிக்க முடியாது. அதாவது பையன் சினிமா நடிச்சிட்டானா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தே இருந்திருக்குது. கணேசா ஜானகி தனியாக இருக்கா, நீ அவளை விட்டுறாத, நீ கூட மாட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே வார்த்தைக்காக இந்த மனிதன் நின்று அந்த அம்மா தோற்று போய் இவன் தோற்று போய்விட்டான். கலைஞரும் சிவாஜியும் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் மாதிரி காலத்தை தமிழை நல்ல தமிழை திரைப்படம் ஒழிக்க வச்ச மகான்கள் ரெண்டு பேரும். உனக்கு உயிர்களை குடிக்கத்தான் தெரியும், உனக்கு உயிர்களை குடிக்கத்தான் தெரியும். 16 படங்களிலே நான் சிவாஜியோடு நிறுத்தேன். நான் இப்போ கூட சொல்கிறேன், ராம்பன் நீங்கள்லாம் ரத்த சம்பந்தாண்ட, நான் தாண்டா ஒரிஜினல் பையன். இந்து தமிழ் திசை ஆசிரியர் குழுவுக்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் என் ஆசான் நடிகர் திலகம் அவருடைய வாரிசுகளுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்து வாசகர்களுக்கும் கொங்கு மண்ணிலே எனக்கும் முன்பும் பின்பும் பிறந்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் வணக்கம். சிரித்ராலயா தொடரை பற்றி பிரமாதமாக வந்து கோபுரம் ஒரு சொல்லிட்டார். கோபுவையும் ஸ்ரீதரையும் சிவாஜி மாதிரியே ஒரு நடிகனாருக்கு முன்னாடி வாழ்க்கையில் பார்த்தா போதும்னு முயற்சி பண்ணவன் நான். கோபுவுக்கு தெரியாது, காதலுக்கு நேரமில்லைக்கு புதுமுகங்கள் தேவைன்னு ஸ்ரீதர் சார் வந்து விளம்பரம் கொடுத்த போது ஓவியக் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து பக்கத்தில் சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் போய் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஓவியர் என்று பரிசு பெற்ற ஏபி சந்தன்ராஜை வர சொல்லி காலையில் 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புனேன். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் மலேசியாவில் பிறந்த ரவிச்சந்திரன் கிடைத்தது. அப்புறம் சீதல் படங்களை நம்ம நடிக்கவே முடியாதான்னு, இந்த பிரிவில் முடியாதான்னு நினைக்கும் போது கடைசியாக கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்து யாரோ எழுதிய கவிதை என்ற படத்தில் ஸ்ரீதருடைய டைரக்ஷனில் கோபு சாரோட சேர்ந்து பணியாற்றின வாய்ப்பு கிடைத்தது. நரசிம்மம் வந்து அப்பனை மிஞ்சுமா போல் இருக்கும். ஒரு ஏற்புரையை இவ்வளவு சிறப்பாக யாரும் நடத்தி நான் பார்த்தல. எழுதிட்டு வந்து கூட படிக்கலாம். அந்த எவ்வளோ பெரிய உழைப்பு அதுக்கு. நரசிம்மனுக்கு தனிப்பட்ட முறையில் என் பாராட்டுக்கு தெரிவித்துக் கொடுங்க. திருவிளையாடல் படத்தை நம்ம யாருமே தமிழ்நாட்டில் பிறந்தவங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு யாராவது பாட்டு எழுதிட்டு வந்தால் 1000 பொண்ணுன்னு முரசை ஊட்டி அறிவிக்க சொல்கிறாரு. வழக்கம் போல் தர்மி நாகேஷ் வந்து 1000 பொண்ணான்னு சத்தியமாக நமக்கு எழுத வராதுன்னு சொக்கனார் ஆலயத்துக்கு போய் கெஞ்சுவான். அப்புறம் ராஜ கம்பீரமாக சிவன் வந்து ஒரு பாட்டை கொடுப்பார். வாங்கிட்டு வந்து பாட்டை படித்து காட்டுவான். படித்த உடனே வழக்கம் போல் தாடிக்காரர், இந்த பாட்டில் குற்றம் இருக்குப்பா அப்படின்னாங்க. எத்தனை குற்றம் இருக்கோ அது நம்ம பொண்ணை குறைச்சி கொடுக்கலாம்ல அப்படிமா. எல்லாம் சிரிப்பாங்க. அவமானப்பட்டது வந்துட்டு பெருசாக கம்பீரமாக எழுதி கொடுத்துட்டு மானத்தை வாங்கிட்டானுங்க அப்படின்னா அந்த சிங்கம் புறப்பட்டு பாண்டியன் சபைக்கு வரும். இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்தவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். முறையாக கேட்டால் நாம் பதில் சொன்னோம். யாம் தான் குற்றம் கண்டுபிடித்தோம். ஓ கீரனா, என்ன குற்றம் கண்டீர்? சொற்குற்றம் இருக்கிறது, அதை கூட பொறுத்து கொள்ளலாம். பொருளிலே தான் குற்றம்னா என்ன குற்றம் கண்டீர்? முதலிலே நீர் பாட்டை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலியை செரியை தருவங்குந்தலை நிறையப்படுமோ நீ அறியும் பூவே. இதனுடைய பொருள், பூக்கள் தோறும் தேர்ந்து செல்லும் தும்பினது சார்ந்த உயர்ஜாதி வண்டே, நீ அறிந்த பூக்களிலே என் காதலியின் கூந்தலை போல மனமுள்ள பூ ஏதேனும் உண்டோ என்று கேட்டிருக்கிறேன்னா. இதன் மூலமாக மன்னருக்கு நீ சொல்ல விரும்புவது, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்று சொல்கிறேன். ஒரு காலம் இல்லை. வாசனை பூக்களை சூடிக்கொள்வதாலும் வாசனாதி திரவியங்களை தடவிக்கொள்வதால் மட்டும் ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் இருக்குமே ஒழிய இயற்கையிலே எந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு 7 லோகத்து பெண்களுக்கு நிலை இதுதான். பாக்களை ஏற்ற உன் நாவிலே குடியிருக்கிறாள் கலைமகள், அவளுக்கு கலைமகள் என்ன? நான் அன்றாடும் வழிபடும் மலைமகள் அலைமகள் எல்லோரும் நிலைமை இதுதானா? நக்கீரா
நெத்திக்கண்ணை திறந்துட்டான். நெத்திக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னா, அங்கம் புழுதிபட அறுவாளில் நெய் பூசி பங்கம் விட 2 கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ என் கவிதை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்பதெங்கள் குலம் சங்கரனார்க்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. கொன்னுடுவானுங்க. தமிழ் சினிமா வரலாற்று இனிமேல் நம்ம காலத்தை இது மாதிரி சீன் எடுக்க முடியாது, நடிக்க முடியாது. பள்ளிக்கூடம் போகாதுங்க, 7ஆம் கிளாஸ் நாடகமணி போடுங்க ஏபி நாகராஜன். அது இறையனாருங்க சங்கலைக்க பாட்டு எவனுக்கு தெரியும்? அந்த பாட்டு சங்கலைக்கில் வந்த பாட்டை 7ஆம் கிளாஸ் படித்து அந்த படத்தை பயன்படுத்தி அதை வாத்தியார் பின்னிருப்பார். இந்த மனிதர் திருச்சி பக்கத்தில் சங்கிலாண்டபுரத்தில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அப்பார் சுதந்திர போராட்ட தியாகி. அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுவார், பெரும்பாலும் ஜெயில் தான் இருப்பார். அம்மாவுக்கு குழந்தைகளை வளர்க்க வழி இல்லை. இப்போ நம்ம பக்கத்தில் பெண்கள் செய்கிற மாதிரி 2 மாடு வாங்கி பால் கறந்து பாலை ஊற்றித்தான் ராஜாமணி அம்மா தன்னுடைய குழந்தைகளை உருவாக்கினார். பால்கார ராஜாமணி அம்மான்னு பேர். நாடக கம்பெனியில் யதார்த்தம் பொன்னுசாமி நாடக கம்பெனி நாடகம் போடுறாங்க. அதுக்கு 1 வாரம் முன்னாடி கட்டபொம்மன் தெருக்கூத்து பார்த்து இந்த பையனுக்கு நான் வாழ்நாளில் கட்டபொம்மன் நான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தியம் பண்ணிக்கிறான். நாடகத்து மேலே ஆசை வந்தோடனே யதார்த்தம் பொன்னுசாமி ட்ரூப்பில் நான் அனாதை, எனக்கு அப்பா அம்மா யார் இல்லைன்னு போய் சேர்ந்துக்கிறான். திண்டுக்கல் நாடகம் போடுறாங்க. அப்படியே கொச்சி போகுது. கொச்சியில் நாடகம் போடும்போது ராஜா பார்த்து, குறிப்பாக இந்த பையனை பார்த்து பிரமாமா நடிக்கிறான், 7-8 வயசு இருக்குன்னு பிரமா நடிக்கிறான்னு சொல்லி வெள்ளி தாட்டுன்னு பரிசாக கொடுக்குறாரு. 3 நாள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை நாடகம் போட முடியல. நாடகக்காரங்க சாப்பாட்டுக்கு வழியில் அந்த தட்டை விற்று சாப்பிட்றாங்க. அப்படி இப்படி ஒரு 4 வருஷம் ஆகிப்போச்சு. குழந்தை பையன் தானே, 7 வயசில் போனவன் 10-11 வயசு ஆகுது. அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். சொல்லாமல் கொள்ளாமல் கொல்லங்கோல்லேருந்து பொள்ளாச்சி ஒரு 20-25 மைல் இருக்கும். கூட 2 பசங்க கூட்டிகிட்டு ராத்திரியில் இந்த பையன் நடந்து வர்றான். வர வழியில் பாம்பு கடிச்சிடுது. ஒரு நாட்டு வைத்தியரை பார்த்து பாம்புக்கு வைத்தியம் பார்த்து அந்த பையனை காப்பாற்றிட்டு நடந்து பொள்ளாச்சி வராங்க. கையில் இருக்கிற காசெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. திருச்சி ரொம்ப தூரம்னு தெரியுது. 10 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? திருச்சி ரொம்ப தூரம், இந்த காசை வச்சுட்டு போக முடியாதுன்னு தெரியுது. பக்கத்தில் போத்தனூர் நாடகம் போடுறாங்க அப்படின்னு உடனே போத்தனூர் இந்த பையனும் நடந்தே, இன்னும் 24 மைல் உங்களுக்கு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் 24 மைல் நடந்தே இந்த பசங்க போத்தனூரில் நாடகம் போட்டு அதில் கிடச்ச காசை வச்சுட்டு திருச்சிக்கு போகிறான். திருச்சியில் போய் பார்த்தா தம்பி எங்கம்மான்னு கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க தம்பி இறந்துட்டான் அப்படின்னு. தொட்டிலில் படுத்துருக்கு யாருன்னா, தொட்டில் படுத்துருக்குது இன்னொரு தம்பி புதுசாக பிறந்தக்கண்ணா. புதுசாக பையன் பிறந்தும் தெரியாது, தம்பி செத்து போனதும் தெரியாது. அப்படி சிவாஜி வாழ்க்கையை துவக்கினவர். அதுக்கப்புறம் இவர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு. நாடகத்தை எழுதி ஒரு கொஞ்சம் பாப்புலராக ஆளை போட்டால் பெட்டர்னு சொல்லும்போது அப்போது இந்த பையன் சினிமாவுக்கு வரல. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் காஞ்சிபுரத்தில் வேலை பார்த்துருக்கான் கணேசமூர்த்தி. அப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆளணும்னா எம்ஜிஆர் ஒரு 17 வருஷம் சீனியர் இருந்தாலும் எம்ஜிஆர் அவரும் பெருசாக வரல, இருந்தால் நடிகர் அவரை வச்சு நீ நடிக்க சொல்கிறாங்க. அவருக்கு ஜூபிட்டரில் ராஜகுமார் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்ததுனால அவர் பாதியில் விட்டுட்டு போயிடார். 9 நாளுக்குள்ளே 90 பக்கத்தை இந்த பையன் மனப்பாடம் பண்ணி, சௌந்தரிய மகாலுங்கிறது பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அண்ணா எழுதுன நாடகம், பெரியார் தலைமையில் இந்த நாடகம் நடக்குது. பையன் எலும்பு தூரமாக இருக்குன்னா கண்ணமெல்லாம் ஒடுங்கி போயிருக்குது. சௌரியமாக போச்சு, தாடி ஒட்டி அந்த ஒடுக்க நிமித்திட்டாங்க. போர்க்கவசம் போனோம்னா போர்க்கவசத்துக்கு உள்ளே சாய்ராம்னு பழைய நடிகர் கேள்விப்படி வெறும் எலும்பு தூரமாக இருப்பார். நாகேஷன் வச்சுக்கணும், நாகேஷமே உடம்புக்கு போர்க்கவசம் போட்டால் இடையில என்ன பண்ணுறது, அந்த கவசத்துக்கு உடம்புக்கு இடையில் ஒரு மூட்டை பஞ்சை கொண்டு இடையில திணிச்சு இந்த பையனுக்கு அந்த ராஜாவசம் போட்டாங்க. பின்னிடுறான். அதை பார்த்து சிவாஜி சினிமாவே பிடிக்காத பெரியார் இன்று முதல் நீ சிவாஜி கணேசன் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் அந்த பேர் தான், பெரியார் கொடுத்த பேர் தான் நினைக்கிறது. அப்புறம் பெருமாள் மொழியார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர் வெள்ளூரில் ஜஹாங்கீர்னு ஒரு நாடகம் பார்க்குறாரு. அந்த பொம்பளை வேஷம் போட்ட பையன் ரொம்ப அழகாக இருக்கான் பண்ணாங்க. பொம்பளை வேஷம் போட்ட பொண்ணு நல்லா இருக்குன்னா, பொண்ணு இல்லாத பையன் தான் அப்படின்னாரு. ஒத்துக்க மாட்டேங்கன்னா போய் பார்த்தா மேக்கப் அரைச்சிட்டு ஒரு பையன், இப்போ இப்படியே மூக்கு மூலியமாக ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அப்போயே தோணும் இந்த பையனை சினிமா நடிக்க வைக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் அவர். ஒரு சூழல் செட்டியாரோட பங்குதாரரை இந்த பையனை சிபாரிசு பண்ணும்போது செட்டியாருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. அது மாதிரி இவரும் தாழ்வு மனப்பாங்க உச்சமாக இருக்கிறாரு.
மூக்கு மட்டும் நீளமாக இருக்குது, கண்ணு மூலி பெருசாக இருக்குது, தலையில் பின்பக்க ரெட்டை மண்டையாக இருக்குது, ஃப்ரீயாக பேசவில்லை, காம்ப்ளெக்ஸ் உச்சத்தில் இருக்கிறான். மாற்றலான்னு சொல்லும் போதெல்லாம் பாக்கெட்டில் 100 பணத்தை வச்சு இந்த பையனை நீ நாளை காலையில் செலவு பண்ணிட்டு வா அப்படின்னு பண்ணி ஒரு 3 மாதத்தில் நல்ல அசைவ சாப்பாடுகள்லாம் போட்டு உடற்பயிற்சியெல்லாம் கொடுத்து அந்த பராசக்தி கோர்ஸ் எடுக்கிறாங்க. அதை பார்த்து நெகிழ்ந்து போனவர் தான் இப்போ செட்டியார் படம் பூரா ரீடு பண்ணாங்க. மொத்த படத்தையும் 15 நாளில் ரீடு பண்ணதை நம்ம பார்த்த பராசக்தி. எனக்கு வந்த பிரச்சனை அவருக்கு 30 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. அதாவது பையன் சினிமா நடிச்சிட்டானா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தே இருந்திருக்குது. எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றுபட்ட சகோதரி பொண்ணை வந்து கமலம்மா வந்து மே மாதம் 1ஆம் தேதி 52 தீபாவளி படம் ரிலீஸ் ஆகுது. மே மாதம் 52 மே மாதம் 1ஆம் தேதி இவருக்கு கல்யாணம் முடிவு பண்ணுறாங்க. வேடிக்கை பாருங்கள், இவங்க எல்லாம் பகுத்தறிவாளர்கள், பெரியார் தாக்கம் உள்ளவங்க. அண்ணாவும் பகுத்தறிவாளர், கலைஞர், எம்ஜிஆர், கண்ணதாசன் எல்லாம் அந்த குரூப். பட் எல்லா பகுத்தறிவாளர்களும் சேர்ந்து சுவாமி மலை மேலே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. காலம் எப்படியெல்லாம் விளையாடுது பாருங்க. அப்போ வந்து கண்ணதாசன் வந்து ஒரு தமிழாசிரியர் வந்து திருக்குறளை படிக்கிறாரு. படித்த முன்னே கண்ணதாசன் தாலி எடுத்து கொடுக்குறாரு, கட்டுறாங்க. எம்ஜிஆர் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு இந்த உணவு பரிமாறினா. பெரிய கூட்டம்லாம் கிடையாது, மொத்த செலவு 500 ரூபா. உங்கள் அப்பா கல்யாண செலவு 500 ரூபா. அப்புறம் சாந்தி கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணம் நான் படாத பாடு எனக்கு தான் தெரியும். மவுண்டோட போல் அரைஞ்சி எப்படியாவது உள்ளே போல நான் படாத பாடுபட்டேன். ஆனால் அந்த அப்பாவுக்கு கல்யாணம் வெறும் 500 ரூபாயில் நடந்துச்சு.